நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேம், இப்போ இன்னைக்கு நம்ம கலந்துரையாடல் பண்ண போறோம். ஆமா சார். அது என்னன்னா ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கணும் நம்ம. ஆமா. அதாவது கண்ணி சம்பந்தமா இல்லாத ஒரு ஆசிரியர்கள் அவங்க, சரிங்களா? அந்த ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்கன்னா போராடுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆமா, கம்ப்யூட்டர் சம்பந்தமா இல்லாத ஒரு ஆசிரியர் போராடுறாங்க. ஆசிரியர் கிடையாது அவங்க. அவங்க ஒரு லேப் அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு இதுல வேலைக்கு வந்திருக்காங்க. அது ஒரு கெல்டான் கம்பெனி தான் எடுத்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். நம்ம வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், சரிங்களா? இப்ப வந்து என்னன்னா அவங்க வந்து போராடுறாங்க. அந்த நம்ம வீடியோ எடுத்து வச்சிருக்கோம், சரிங்களா? இப்ப அதை பத்தி தான் நம்ம கலந்துரையாடல் பண்ண போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் படிச்சிருக்காங்க, அந்த ஆசிரியர்களுக்கு நீங்க லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவங்க வேலை இல்லாம இருக்காங்க. யாருன்னே தெரியாதவங்க வந்து நீ வேலை கட்டி நிக்கிறாங்க. அது சம்பந்தமே இல்லை அவங்களுக்கு. ஆக்சுவலா யாருன்றோட உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் ஆசிரியர் வந்து சம்பந்தமே இல்லாதவங்க ஒருத்தவங்க வந்து போராடுறாங்க. ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு 15-16 வருட காலமா வேலையே இல்லாம வாழ்வாதாரம் கம்மியா இருக்கு. அப்படி வந்து இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அதிகமா ஒரு 60,000 டீச்சர்ஸ் இருக்காங்க, சரிங்களா? அவங்க வாழ்வதற்கு நம்ம போராடுறோம். அதனால நீங்க நேயர்கள் அனைவருமே, இந்த பார்க்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள், நேயர்கள் அனைவருக்குமே நாங்கள் தாழ்மையான வேண்டுகோளா வச்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க சொல்லலாம் மேடம். என் பேரு ஹசீனா பேகம். வேலை இல்லாம இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். இன்னைக்கு இந்த வீடியோ ஆன் பண்ணிடலாமா சார்? ஆன் பண்ணிருங்க மேடம். ஆன் பண்ணி அதோட வாய்ஸ் கேட்கட்டும், நம்ம வாய்ஸ் வந்துட்டு இருக்கோம். நாங்க வந்து ஐடிகே மூலியமா 2 எக்ஸாம் வச்சு எங்களை வந்து செலக்ட் பண்ணிருந்தாங்க. அந்த 2 எக்ஸாம்ஸும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ல தான் பண்ணிருக்காங்க. பிஆர்டிஸ் தான் எங்களுக்கு வச்சு பிஆர்டிஸ் மூலியமா தான் எங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா எங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி பல டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க பிஎஸ்சி பல டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து சொல்லல சார். நாங்க ஏன் சார் சொல்ல போறோம்? பல டிகிரி ஹோல்டர்ஸ் கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் முடிச்ச நாங்க தான். இதுல வந்து என்னன்னா நிறைய வந்து இருக்காங்க போராட்டத்துல. அவங்க எல்லாமே பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சாங்களா அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஒருவேளை சர்டிபிகேஷன் வரும்போதுதான் அதை நம்ம பார்க்க முடியும். அவங்களுமே உள்ள இருக்காங்களா இல்ல இவங்க மட்டும் தான் போராடுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த குழப்பமும் இருக்கு. அந்த மாதிரி ஆசிரியர்கள் போராடினாங்கன்னா சந்தோஷம் தான். சம்பந்தமே எல்லாம் ஒருத்தவங்க போராடுறது அதை நம்ம ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அடுத்து பூர்வமா பண்றோம். அந்த பணிக்கான ஊதியத்தை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அந்த பணி நாங்க செய்த சிறப்பு என்னன்னா, மாநிலத்துல நாங்க முதல் இடம், இந்தியாவிலேயே தமிழ்நாடு மாநிலம் நம்பர் 1 இடத்துல கொண்டு வந்ததுல எங்க ஏஎஸ் ஓட பணி ரொம்ப 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 முக்கியமானது. சோ இவங்க இந்த இப்படி டேட்டாவை ஏத்துறாங்க இல்லையா, டிசிக்கு ஏத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க சார். யூடிஎஸ் எம்இஸ்னு சொல்றாங்க. அதாவது ஒரு டிசி உள்ள வர்றதையும் இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, டிசி வெளியே போறதையும் இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வருது சார். இப்ப இவங்க டிசி அப்லோட் பண்றதும் டிசியை டெலிட் பண்ணி விடுறதும் இவங்க பண்ணும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் அந்த டிசியோட பேரும் சேமா இருந்தாதான் அவங்களுக்கு 1000 ரூபாய் பணம் போய் சேரும், மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். தப்பா ஏத்தி வச்சிருக்காங்க சார். தப்பா வச்சிருக்காங்க. ஏன்னா ப்ரூஃப் இருக்கு. இல்ல நம்ம பையனுக்கு அது மாதிரி நடந்துச்சு, எங்க பையனுக்கு அது மாதிரிதான் போட்டே பார்த்தோன்னு வச்சுக்கலாம். அவன் பேரே மாத்தி எழுதி வச்சிருக்காங்க. கேட்டா தெரியாதுங்க அப்படின்றாங்க. மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. இந்த 1ஆம் கிளாஸ்ல இருந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடையாது. அப்புறம் எம்எஸ்சி வேலை பாக்குறாங்க. வேலையை நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக நேம் மிஸ்மேட்ச் ஆகுது? ஆதார் கார்டு சப்மிட் பண்ணிடுறாங்க, பர்த் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிடுறாங்க, டிசி கொடுத்துறாங்க. அப்ப அந்த பேர் வந்து பார்த்து ஏத்த மாட்டீங்களா? ஆமாங்க மேடம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள்ல கிடையாது, இடத்துக்கு கொண்டு போகல. அதாவது குடுக்குறாங்க. அது என்ன காரணத்தினால அவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேது அப்படின்னு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பள்ளியில படிக்கிற மாணவர்களும் பெற்றோர்களும் கண்டிப்பா இதை தெரிஞ்சுங்க. என்னக்காக வரலங்க, நம்ம போய் 10 ரூபா அலையிறோம், 20 ரூபா அலையிறோம், கடைசியில விட்டுருவோம். ஆனா காரணம் என்ன? இந்த மாதிரி ஆசிரியர்னாலதான் பிரச்சனை. அது ஒண்ணு. இன்னொரு என்ன விஷயம்னா, மிஸ்மேட்ச் பண்ணிடுவாங்க. அப்போ போய் நம்ம சொல்லி கரெக்ட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த என்ன செய்வாங்க, அவங்க கரெக்டாக நமக்கு பணம் சேரும். இது வந்து மெயினா தெரிஞ்சுங்க அரசு பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள், சரிங்களா? அடுத்து சொல்லுங்க. இதை தயவு செய்து தலைமைச் செயலகத்துல கொண்டு போய் எங்க விஜய் அண்ணன் சொல்லி, அண்ணா எங்களை கன்சிடர் பண்ணுங்க,
6300 பேரோட வாழ்வாதாரத்தை எங்களுக்கு மீட்டு எடுத்து கொடுங்க. பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்க தான் எங்களுக்கு உங்களை நம்பிதான் இத்தனை மகளிரும் நாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை தேடி உங்க சென்னைக்கு நாங்க வந்திருக்கோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், நாங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம். இப்ப வந்து நாங்க கெல்ட்ரான் அப்படின்ற ஒரு கம்பெனி மூலியமா 2 எக்ஸாம் வச்சு 2014ல 2 எக்ஸாம் வச்சு, ஒண்ணு வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட், ஒண்ணு வந்து சிபிடி டெஸ்ட் அப்படின்ட்டு 2 எக்ஸாம் வச்சு நாங்க நெக்ஸ்ட் வந்து அதுல பாஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங், ஓகேங்களா, கவுன்சிலிங் வச்சு அதுல வந்து மெரிட்ல வந்து நாங்க எல்லாமே வந்து செலக்ட் ஆயிருக்கோம். மொத்தம் வந்து 8209 லேப்ஸ் வந்து ஹைடெக் லேப்ஸ் வந்து இருக்கு. அதுல வந்து 6300 லேப் வந்து ஃபில் ஆயிருக்கு எங்களால, ஓகேங்களா. இப்போ வந்து எங்களுக்கு என்னன்னா பணி பாதுகாப்பு கிடையாது, ஊதிய உயர்வு கிடையாது. இப்ப நாங்க 2 வருஷம் 2014ல ஜாயின் பண்ணோம், சாரி 2024ல ஜாயின் பண்ணோம். இப்ப வரைக்கும் எங்களுக்கு வந்து சேலரி இன்கிரிமெண்ட் எதுவுமே கிடையாது. 2024ல கெல்ட்ரான் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு சொல்றாங்க, சிபிடின்னு சொல்றாங்க, கவுன்சிலிங்னு சொல்றாங்க. இத பத்தி நான் கொஞ்சம் விளக்கம் சொல்றேன். இப்போ இந்த கெல்ட்ரான் கம்பெனி மூலமா இவங்க அரசு பள்ளிக்குள்ள போயிட்டாங்க. அதுவும் இப்ப என்ன கேக்குறாங்க, ஊதிய உயர்வு கேக்குறாங்க, நிரந்தர பணி கேக்குறாங்க இல்லையா? இது ரெண்டுமே தப்புதான். இந்த ஃபோர்ஜரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் சார் எனக்கு தெரியுது. என்ன எதனால நான் சொல்றேன்னா, எந்த நோட்டிபிகேஷனும் வரல. சிபிடி அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். எந்த லேப்ல வச்சு, எந்த காலேஜோட லேப்ல ஹால் டிக்கெட் கொடுத்தாங்களா? எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னு சொன்னாங்களா? ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போய் இவங்க அந்த எக்ஸாம் சென்டர்ல போய் தான் எக்ஸாம் எழுதுனாங்களா? இதெல்லாம் கேட்கணும். அவங்கள்ட்ட மைக் வச்சு கேட்கக்கூடியவங்க இதெல்லாம் வந்து நீங்க கேட்கணும். அதாவது நடந்துச்சா அந்த கேட்கணும். எந்தெந்த சேனல்ல போய் நீங்க பேட்டி எடுக்கிறீங்களோ தயவு செய்து அனைவருமே, அதாவது நம்ம அந்த டிவி சேனல்ஸ் வந்து எதை சொன்னாலுமே வந்து என்ன ஸ்ப்ரெட் ஆயிரும். ஆனா வந்து அதே மாதிரி நீ கரெக்டான கேள்விகளை கேளுங்க. அந்த அவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேளுங்க, எப்படிங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, எப்படி நீங்க ஜாயின் பண்ணீங்க, எதுக்காக இந்த வேலைக்கு வந்தீங்க, ஏன் வரணும்ன்றது இந்த மாதிரி கேள்வி கேளுங்க, சரிங்களா? ஆனா சம்பந்தமே இல்லாம வந்து நிக்கிறதுனால எங்களுடைய பணி பாதிப்பு ஏற்படுது. 8200 ஹைடெக் லேப் இருக்கு, அதுல 1600 ஃபுல் ஆயிருச்சு, எங்களால ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேப்ல இவங்க லேப்ல இருந்து இந்த பணியை செய்யல, அதையும் சொல்றாங்க. நாங்க லேப்ல இருக்க மாட்டோம், நாங்க ஒரு ஸ்கூலா போய் எம்இஸ் உடிஸ் செய்வோம். அப்படி செய்யும் போது, அதாவது அதை அப்லோட் பண்ணும் போது அவங்க எங்க இருப்பாங்க? லேப்ல இருக்க வாய்ப்பு இல்லை. ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல வச்சுதான் பண்ணணும். அப்படிதான் பண்ண முடியும். லேப்ல உங்களுக்கு எந்த வேலையும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. லேப்ல இருக்கக்கூடியவங்க கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், கம்ப்யூட்டர் முடிச்ச டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்கதான் பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெசனை எடுத்து பிராக்டிக்கல் சொல்லி கொடுப்பாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நம்ம கீர்த்தனா மேடம் இருக்காங்கல்ல, அவங்களும் போய் ஒரு ஸ்கூல்ல இருந்து ஆய்வு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க பூட்டி கிடக்குது, திறந்து பார்த்தா தூசியா இருக்கு. அப்புறம் எதுக்காக நீ 2 வருஷமா இல்ல 3 வருஷமாவோ இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி ஒரு கட்டி அது சும்மா வைக்கிறதுக்கு என்ன லாபம் இருக்கு சொல்லுங்க? அது மாணவர்களுக்காக ஒரு கிடைக்கூடிய விஷயம். அதை நீங்க லாக் பண்ணி வச்சா அந்த பிள்ளை எப்படி படிப்பாங்க? இப்ப ஒண்ணு இல்ல 9th ஸ்டாண்டர்ட் பையன் நேற்று கூட நாங்க கல்வித்துறை போன் பண்ணி பேசணும். 9th படிக்கிறான் சார், என் பையன் இந்த மாதிரி இது வேணும்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் நம்ம டேட்டா எடுத்துட்டு இருக்கோம், இது கண்டிப்பா நாங்க பள்ளித்துறை இதுக்கு அனுப்புவோம், மேலிடத்துக்கு அனுப்புவோம் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் நடக்கிற மாதிரி தெரியல. இது நாங்க எங்க ஸ்டூடெண்டோ ஒரு பேரண்டாவே நாங்க கேட்டிருக்கோம், இது நடக்கவே இல்லை. ஆனா சொல்லிட்டு தான் இருக்காங்க. மேடம் அடுத்து என்ன? எங்களுக்கு வந்து 9700 அப்படின்றதா சேலரி. ஒரு ஆள் வந்து ஒரு ஏஐ வந்து ஒரு மிடில் ஸ்கூல் 10 பிரைமரி ஸ்கூல் பாக்குறோம், பிளஸ் வந்து வேக்கன்ட் ஸ்கூல். இப்போ வந்து சில பிரான்ச்ல வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து 10 ஸ்கூல் இவங்க வேலைக்கு போறாங்களாம். 9700 சேலரியாம். இது எல்லாமே கம்பெனி மூலமா தான் நடந்திருக்கு. இது ஒரு டெண்டர் மூலமா தான் நடந்திருக்கு. இதுக்கும் கவர்மெண்ட்டும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எந்தவித வெளிப்பட தன்மை இல்லாம நடந்தது சார். இவங்க எக்ஸாம்னு சொல்றதை எக்ஸாம்னாவே எடுத்துக்க முடியாது. ஜிஓவாவும் எதுவும் வரல. அதாவது எங்களை மறைச்சு எங்களுக்கு எதையும் தெரியப்படுத்தாம அவசர கதியா இவங்க உள்ள வந்திருக்காங்க. நான் கேக்குறது என்னன்னா, இப்ப அவசர கதியா வந்திருக்காங்க, அவங்க எப்படி வந்தாங்க? இதுக்கும் கவர்மெண்ட் சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க. ஏன்னா எது மூலமா சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, போன ஆட்சியில இருந்த அந்த ஆட்சி தொண்டர்களுடைய வாரிசுகளா இருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. கண்டிப்பா மேடம், அப்படி கூட இருக்கலாம். நம்ம தான் அதை எதிர்கொண்டு 10-15 ஸ்கூல் வந்து பாக்குறோம். அதே மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாக்குறோம், ஹை ஸ்கூல் பாக்குறோம், எல்லா ஸ்கூலுமே நாங்க பாக்குறோம். டீச்சிங் மட்டும் தான் நாங்க பாக்குறது கிடையாது, மற்றபடி எல்லா டீச்சிங் நீங்க பாக்குறது கிடையாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க.
இதுல வந்து டிசி உள்ள வருது, டிசி வெளியே போறது, அட்டெண்டன்ஸ், இந்த இதுதான் பார்க்க போறீங்க. எம்இஸும் பண்றாங்க. இவங்க வந்து டீச்சிங் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. இப்ப டீச்சிங் பண்ண வேண்டிய டீச்சர்ஸ் நாங்க இங்க இருக்கோம் சார், நாங்க இங்க இருக்கோம், எங்களை விட்டுட்டு நீங்க எப்படி போன ஆட்சியில அவங்கள போட்டீங்க? நாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? கண்டிப்பா மேம், எப்படி மறந்தீங்க? ஒரு 60,000 டீச்சர்ஸ் மறந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம வந்து நம்மளோட வாழ்வாதார உயர்த்துறதுக்கோ இல்ல ஒண்ணும் இல்லை, நான் சொல்றேன் கேளுங்க, நிறைய அதாவது பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச அந்த ஆசிரியரோட பணி இப்ப என்ன வேலை பார்க்குறாங்கன்னா கால் டாக்ஸி ஓட்டுறாங்க, டூ வீலர் டாக்ஸி ஓட்டுறாங்க, சரிங்களா? அது மாதிரி வந்து செக்யூரிட்டி வேலைக்கு போறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்குறாங்க, டியூஷன் எடுக்கிறாங்க. இந்த மாதிரிதான் அந்த ஆசிரியரோட போயிட்டு வேலை போயிட்டு வேற வழி இல்லை, இன்னைக்கு சம்பாதிச்சாங்கன்னு வைக்கணும்னு சொல்லி. சில பேருக்கு இன்னும் ஒண்ணு கேட்டோம்னா, நேற்று கூட நமக்கு தெரிஞ்ச நண்பர் சொன்னாரு, கணினி ஆசிரியர் முடிச்சிருக்காங்க, பட்டதாரி தாங்க, ஆனா அவர் ஸ்கூல்ல வேலை பார்க்காம வேலையும் இல்லாம அவரு 40 வயசு ஆயிடுச்சுங்க. ஆனா வந்து அவர் போய் மாப்பிள்ளை பார்த்து போனாங்க, அவர் வந்து வேலை இல்லாம இருக்காரு, எப்படி நாங்க பொண்ணை கொடுப்போம்னு கேக்குறாங்க. அந்த ஆசையோட மனநிலை எவ்வளவு பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது பொதுமக்கள் நமக்கு தெரிஞ்ச எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி கேட்டோம் வச்சோம்னா நம்ம எவ்வளவு மன சங்கடம் ஏற்பட்டுவோம் பாருங்களேன். இந்த மாதிரி நிறையாங்க சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை, நிறைய வாழ்வாதை இழந்து, அதாவது தாய் தப்பா ஏஜ்டு வேலை இருக்காங்க, அவங்கள பார்க்கணும் ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு வேலை இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆசிரியர் பண்ணி இல்லை அப்படின்றப்ப அந்த அப்படியே வந்து குடும்பம் நடத்த முடியாது. அவங்களை எப்படி தாய் தப்பா காப்பாற்ற முடியும் பாருங்க. எதுக்கு அவங்க படிச்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க. அதனால இதெல்லாம் மாறணும் மேடம். பிரிண்ட் எடுக்கிறது எங்களுக்கு வந்து கெல்சான் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்ட் பண்றது மட்டும் தான், மெயின்டைன் பண்றது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து பணியில வந்து அமர்த்தினாங்க. ஓகேங்களா? ஆனா நாங்க அங்க பண்றது எல்லாமே வந்து பிரிண்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஹைடெக் லேபை வந்து மெயின்டைன் பண்றது. ஹைடெக் லேபை மெயின்டைன் பண்றது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் ஸ்டைல தான் இருக்கு. இவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது கெலட்ரான் கம்பெனி அப்பவே உங்களை முட்டாளாக்கிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? 2 வருஷமா பொறுத்திருந்து பாத்தீங்களா? அடுத்த ஆட்சி இதே ஆட்சி தொடரும்னு சொல்லி நினைச்சீங்களா? பணி நிரந்தரம் ஆயிரும்னு நினைச்சீங்களா? இது உங்களுடைய முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்தையும் ஏமாற்றுத்தனத்தையும் வந்து பகிரங்கமா இன்னைக்கு பேசுறீங்க. எங்களுக்கு வேலை கொடுங்க, பெர்மனன்ட் ஆக்குங்கன்னு சொல்லி. எதை நம்பி பேசுறீங்க? உங்க ப்ரூஃப் எல்லாம் எடுத்து வச்சா எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. உங்களை உள்ள கொண்டு வந்தவங்க, உங்களை செயல்படுத்தினவங்க எல்லாருமே உள்ள வருவாங்க. பெரிய ஒரு பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களும் போராட்டம் பண்ணுவாங்க, எங்களுக்கு வேலை கொடுங்கன்ட்டு. எப்படி சமாளிக்க போறாங்க, எப்படி கவர்மெண்ட் இது மேனேஜ் பண்ண போறாங்க? மெசேஜ் வந்து இப்போ ஹெச்எம் கிளாஸ் மெசேஜ் வருது அப்படின்னா அது வந்து எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அதை ஃபில் பண்றது, ஜி ஷீட் ஃபில் பண்றது, A to Z டீச்சிங் தான் நாங்க மத்த எல்லா ஒர்க்குமே. நான் இதுல ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க. பிரைமரிக்கு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க, அதே மாதிரி செகண்டரியில ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரைமரியில இருக்கவங்க 1 to 5th வரைக்கும் கிளாஸஸ் எடுப்பாங்க. அதே போல செகண்டரியில இருக்கிறவங்க 6th to 12th வரைக்கும் டீச்சர் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு போதிய நேரம், அதாவது டைம் டேபிள்ல அவங்களுக்குன்னு ஒரு அலாட்மெண்ட் வந்து இருக்கும். கண்டிப்பா அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அங்க ஒர்க் பண்ற கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல ஒர்க் பண்ற எல்லா ஆசிரியர்களும், நாட் ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எல்லா ஆசிரியர்களுமே பிரிண்ட் எடுக்க தெரியும், டைப் பண்ண தெரியும். அதே மாதிரி எந்த ஒரு ஒர்க்குனாலும் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி பாடம் நடத்துறது, எல்லாமே டிஜிட்டலைஸ் எஜுகேஷனை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒருத்தருமே கம்ப்யூட்டர் நாலேஜ் பெற்ற ஆசிரியர்களாக இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஒரு கவர்மெண்ட்க்கு ஒரு தாழ்வான வேண்டுகோள். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் எடுக்கக்கூடிய ஆல் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு, டிஜிட்டலைஸையும் பயன்படுத்தி தான் அவங்க நடத்தணும். இது வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருங்கிறவங்களையும் நீங்க, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐசிடி லேப் யூஸ் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த நிதிய தப்பான வழியில வந்து பயன்படுத்துறதுதான் இத்தனையும் பிரச்சனையே. ஒரு டீச்சருக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அவங்க என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, பிரிண்ட் போடுறது, அதே மாதிரி எந்த
ஒரு வீடியோ கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ப்ரொஜெக்டர்ல நடத்துறதா இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றதா இருக்கட்டும், எல்லாமே செல்ஃபா அந்தந்த சப்ஜெக்டான டீச்சர்ஸ் அவங்களே தான் பண்ணணும். கண்டிப்பா இதுதான் கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல நடந்து எல்லா ஸ்கூல்லுமே சிபிஎஸ் ஸ்கூல்ல இல்ல மேடம், கேந்திர வித்யாலயா மட்டும் கிடையாது, எல்லா சிபிஎஸ் ஸ்கூல்லயும் நடக்குது தான் நடந்துட்டு. ஆமா, எல்லாம் எல்லாம் ஒர்க் பண்றாங்க, ப்ராஜெக்ட் எப்படி யூஸ் பண்றது தெரிஞ்சிருக்காங்க, எல்லாருக்குமே அது வந்து நாலேஜ் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இது கிட்டத்தட்ட அவங்க இதுக்காக ஒரு ஆளை நியமிக்கணும் அவசியமே கிடையாது. 2019ல அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிட்டலைஸ் எப்போ வந்து உள்ள வரணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னுச்சோ அப்பவே அவங்க அந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சு இன்னைக்கு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. பயிற்றுனருக்கான மட்டும் டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி ஆகணும், அவ்வளவுதான் நாங்க கேட்கறது. அது மட்டுமே செஞ்சாலே போதும், பாக்கி எல்லாமே எல்லாம் நடக்கும். வந்து தமிழகத்திலேயே வந்து முதலிடம் இருக்கு. அதுல வந்து எங்களோட பங்கு வந்து 100% இருக்கு. ஓகேங்களா? நான் இல்லன்னா அந்த ஒர்க் வந்து பெண்டிங்ல தான். டைமிங் கிடையாது சார் எங்களுக்கு. இப்போ 9 to 4 ஸ்கூல் டைம், அதையும் மீறி வந்து நாங்க மார்னிங்கும் ஒர்க் பண்ணி. நீங்களா போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா சொல்லணும், இந்த சிஸ்டரை பார்த்து நீங்களா தான் போய் மாட்டிக்கிட்டீங்க. இவ்வளவு ஒர்க்கையும் இழுத்து போட்டு 10 ஸ்கூல் ஒர்க்கையும் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஹெச்எம்க்கு பிஏவா வந்து நீங்க இருந்து இவ்வளவும் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மினிமம் கம்ப்யூட்டர் ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, பிரிண்ட் எடுக்கிறது, அப்லோட் பண்றது, ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி நடத்துறது, ஆல் இன் ஆல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். அது மஸ்ட். அதை தவிர்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கை உள்ள கொண்டு வரணும். அதை நடத்துறதுக்கான டீச்சர்ஸை அலாட் பண்ணணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸை உள்ள கொண்டு வந்தாலே அவங்களே டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்களே. கண்டிப்பா. ஏன் இந்த கவர்மெண்ட் வந்து செய்யல? போன கவர்மெண்ட் ஏன் செய்யல? தொலைநோக்கு பார்வை இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா மேடம். ஈவினிங் 10 o'clock ஒர்க் பண்ணிக்கோ. சாட்டர்டே சண்டே லீவ் டைம். அதே மாதிரி மே மந்த் வந்து எங்களுக்கு ஊதியம் கிடையாது. மே மந்த் வந்து இப்ப அட்மிஷன் வரும், டிசி வரும், இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நாங்க பாத்துட்டு இருக்கோம் சார். ஆனா இது வரைக்கும் வந்து எங்களுக்கு ஊதிய உயர்வு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்ப 2 வருஷமா நாங்க கம்பெனி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டிஎஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே டிஎஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட நாங்க சொல்லும் போது அவங்க பேசுவாங்க, எங்களுக்கே யாரு ஒரு டைம் வந்து எங்களுக்கு யாருன்னே தெரியாது, எங்களுக்கே கிடைச்சாங்க யாருக்கு தெரியாது, டிஎஸ் சொல்றாங்க. ஒரு டைம் வந்து நாங்க தான் உங்களை வந்து வழி நடத்துவோம். நீ சரி, அந்த டிஎஸ்எம் இருக்காங்கல்ல, அவங்க எதன் அடிப்படையில வந்து இவங்களை வந்து எக்ஸாம் வச்சாங்க? எப்படி எக்ஸாம் எழுதுனாங்க? ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா? எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க? கொஞ்சம் ஓப்பன் டாக் பண்ணுங்க பாப்போம். எப்படி எக்ஸாம்